பாராளுமன்றத்துல வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து கதைச்சிருக்கலாம், இப்படி சில யூடியூபர்ஸ் வந்து கதைச்சிருக்கலாம், நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்கலாம். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒருத்தவங்களும் இதுக்கு பின்னுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க. அது யார் அப்படின்னா எஸ்கே விலாகர் அவங்களினுடைய சொந்தங்கள் தான். இதை நான் கதைக்க கூடாது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு ஒரு நீதிபதி, யாரு நீதிபதி கூட பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுல 1 மாத கடூழிய சிறை தண்டனை கொடுத்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்காக அநீதி நடந்தா நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம், அதையும் சொல்லிக் கொள்றோம். நாங்க தவறு செய்திருந்தா எங்களையும் தூக்கி உள்ளுக்கு போடுவாங்க. ஆனால் எங்கட சமூகத்துக்காக, எங்கட மண்ணுக்காக, எங்கட தேசத்துக்காக சிறைச்சாலைக்கு போறதுக்கு மட்டுமில்ல எதுக்கும் தயார் தான். அப்ப அந்த தைரியம், அந்த கட்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்குது. அப்படியா இருந்துச்சுன்னா அதே விஷயத்த வந்து நீங்க கதைக்கணும். நாங்க மண்ணுக்காக, மக்களுக்காக கதைக்கிறோம். நல்லதே செஞ்சா கூட, எங்கட பூமியில, எங்கட தேசத்துல நல்லதே செஞ்சா கூட இதுதான் நிலைமை அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுதான் எனக்கு யோசிக்க தோணுது. உண்மையாகவே மறுபடியும் 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 ஜெயிலுள்ள குத்திக்கு போடாம உண்மையா இன்றைக்கு வந்து பிணை கொடுத்திருக்கலாம். என்னைய பொறுத்த மட்டும் பிணை ஒன்று கொடுத்திருக்கலாம். அப்ப எஸ்கே விலாகர் உள்ளுக்கு இருக்கிறா அவரோட குடும்பத்துல அண்ணாவா, அக்காவா, தம்பியா, தங்கச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட சில விஷயங்கள் நடவடிக்கையை பார்க்கும்போது உண்மையாகவே பாரிய தவறு உண்டு பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்ட இடத்துல வந்து கையெல்லாம் வைப்பாங்க. அது ஒரு ஆம்பளையா இருந்தா கூட தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்வாங்க ஜெயிலுக்கு. சோ இது வந்து ஒரு மோசமான சம்பவங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு நடக்கும். எஸ்கே விலாகருக்கு மட்டும் கதைக்கே இல்லை, அவரும் எங்கட தேசத்துக்குள்ள, எங்கட மண்ணுக்குள்ளதான் இருக்கிறார். எதிரியாக இருந்தா கூட எதிரிக்காகவும் போராடி அவருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு போராடுற இனம் தான் எங்கட தமிழ் இனம். அவர் வந்து உள்ளுக்கு இருக்கிறாருண்டா என்ன செய்யணும்? இவங்க செய்யற வீடியோகளை வந்து நீதிபதி பார்க்கலாம், சட்டத்தரணி பார்க்கலாம், மக்கள் பார்க்கிறாங்க. அப்ப எவ்வளவு பொறுப்பாக செய்யணும்? சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான 2 விஷயத்தை கதைக்க போறோம். அதுக்கு முதல் இந்த இடத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குண்டு. உண்மையாகவே இந்த பின்னேரத்துல இந்த இடத்துக்கெல்லாம் வந்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டு கொண்டு ஒரு தேநீர் குடிச்சு கொண்டு அழகா குடும்பங்களோட வந்து இந்த இடத்தை வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு இடம் உண்டு. இது எங்கட ஊர்ல இருக்குது. இந்த இடத்த சொல்லுவாங்க சாம்பல் தீவு பாலம் அப்படின்ட்டு. சோ செம்மையான ஒரு பிளேஸ் உண்டு. பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குங்க. உண்மையா இதுதான் எங்கட தமிழர்களினுடைய தாயகத்துல ஒரு வீடியோலயே பாருங்க இவ்வளவு அழகா நடத்த காட்டுறேன். இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. உண்மையாகவே எங்கட மண், எங்கட தேசம், எந்த அமெரிக்காவுக்கு போனா கூட வந்து எங்கட தேசத்துல இருக்கிற அழகை வந்து முறியடிக்க முடியாது. சோ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா 2 பிரச்சனையை கதைக்க போறோம். ஒன்று யூடியூபர், உங்க எல்லாருக்குமே தெரியும், உதவி வீடியோகள் செய்யற எஸ்கே விலாகர், அந்த கிருஷ்ணா. கூடுதலா நிறைய பேர் யோசித்தாங்க இன்றைக்கு விடுதலை செய்யப்படலாம். ஆனா ஜெயிலுக்கு மறுபடியும் 14 நாள் ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சம்பவமும் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் எல்லாருக்கும் சமம், சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு வார்த்தைகள்ல மட்டும் சொல்லக்கூடாது இந்த அரசாங்கம், செயல்கள்லையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்களே கண்கூடா பார்க்கலாம். நிறைய அரசியல்வாதிகள் உள்ளுக்கு போறாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு நீதிபதி, யாரு நீதிபதி கூட பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுல 1 மாத கடூழிய சிறை தண்டனை கொடுத்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அவர் யார், என்ன பிரச்சனை, அதையும் நம்ம கதைக்க போறோம். இப்ப என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தா என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோகள் நான் கதைக்கும் போது பொதுவா தான் கதைக்க முடியும், யாருக்கும் பக்க சார்பா கதைக்க முடியாது. ஆனா நான் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றேன். என்னண்டா இந்த ஒரு யூடியூபர் எஸ்கே விலாகர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையாகவே அவர் வந்து தவறு இருக்கலாம், அவர் மேல வந்து தவறு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து குடும்பங்களோட கதைக்கும் போது வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குற்ற உணர்வு தான் ஏற்படுது. கொஞ்சம் இப்படி கதைக்காம இன்னும் கொஞ்சம் அந்த கதை பேச்சுக்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாமே. என்னோட பொடியன்மார்கள் அப்படிதான் கதைப்பாங்க. இருந்தாலும் ஒரு வீடியோ நம்ம செய்யும் போது கொஞ்சம் பொறுப்பாக செஞ்சிருக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஆனா அந்த ஜெயிலுக்கு மறுபடியும் தூக்கி போடும்போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கவலையா இருக்கு. நல்லதே செஞ்சா கூட, எங்கட பூமியில, எங்கட தேசத்துல நல்லதே செஞ்சா கூட இதுதான் நிலைமை அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுதான் எனக்கு யோசிக்க தோணுது. உண்மையாகவே மறுபடியும் 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 ஜெயிலுள்ள குத்திக்கு போடாம உண்மையா இன்றைக்கு வந்து பிணை கொடுத்திருக்கலாம். என்னைய பொறுத்த மட்டும் பிணை ஒன்று கொடுத்திருக்கலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஜெயிலுக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. சில நேரத்துக்கு ஜெயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா சமூகத்துல ஒரு சாதாரணமாக ஒரு நிறைய துன்பங்களை சந்திக்காத ஒருத்தருக்கு, நிறைய கஷ்டமும் நிறைய நெருக்கடியான விஷயங்களை சந்திக்காத ஒருத்தருக்கு வந்து ஜெயிலுக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு துன்பமான விஷயம். அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன்.
சில நேரத்துக்கு சின்ன பிள்ளைகள் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை தவிர்த்துட்டு போயிருங்க. ஒரு ஒரு நான் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்கு சொல்றேன். கண்ட இடத்துல வந்து கையெல்லாம் வைப்பாங்க. அது ஒரு ஆம்பளையா இருந்தா கூட தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்வாங்க ஜெயிலுக்கு. சோ இது வந்து ஒரு மோசமான சம்பவங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு நடக்கும். அதுதான் ஜெயில். அப்பதான் திருந்தி வரணும், மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கான சூழ்நிலையே ஏற்படக்கூடாது. ஒரு கழிவறைக்குள்ள இருந்து கூட பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து அது நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனா யாருக்கு ஜெயிலுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலைகள் செஞ்சுட்டு போவாங்க. கொலைகள் செஞ்சுட்டு போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்ப நாங்க சமூகத்துல வந்து நல்லது செய்யறோம், மரியாதையா வாழ்றோம் அப்படின்னா ஒரு மரியாதை ஒன்று இருக்கு, ரெஸ்பெக்ட் உண்டு. அதே போல சிறைச்சாலை உள்ளுக்கு வந்து நாங்க வந்து கொலை செஞ்சுட்டு போறோம் அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு, ஒரு மரியாதை ஒன்று கிடைக்கும். ஏனென்றா பயப்படுவாங்க, மறுபடியும் ஏதாவது அட்டகாசம் நாங்க அங்க பண்ணுனா வெளியில வந்து அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கான், நம்மளையும் போட்டுருவான், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுப்பாங்க. இதே நாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட இல்லாட்டி களவெடுத்துட்டு வேற ஏதாவது சிக்கல்ல நாங்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா இந்த நாங்க படிக்கும் போது வந்து கேம்பஸ் பல்கலைக்கழகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேகிங் பண்ணுவாங்க. அதை விட அட்டகாசமா வந்து சிறைச்சாலை உள்ளுக்கு பண்ணுவாங்க. காதை திருவுவாங்க, குட்டுவாங்க, முட்டுக்காலில் வந்து நிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு வந்து கோவிக்காதீங்க, கண்ட இடத்துல எல்லாம் கை வைப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கல் எல்லாம் நடக்கும். நிறைய துன்பங்களை நாங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் சிறைச்சாலை உள்ளுக்கு போக கூடாது. அங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஏதோ உயிர் வாழணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி சாப்பிடுற சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நாங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்படி ஏகப்பட்ட துன்பங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா நாங்க கடந்துதான் சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கணும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். எஸ்கே விளாகர் வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து நிறைய பேர் அவர் வந்து உள்ளுக்கு போடுறதுக்கு வந்து சதி திட்டம் செஞ்சிருக்கலாம். பாராளுமன்றத்துல வந்து வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து கதைச்சிருக்கலாம். இப்படி சில யூடியூபர்ஸ் வந்து கதைச்சிருக்கலாம். நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்கலாம். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒருத்தவங்களும் இதுக்கு பின்னுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க. அது யார் அப்படின்னா எஸ்கே விளாகர் அவங்களினுடைய சொந்தங்கள் தான். இதை நான் கதைக்க கூடாது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் தான் கதைச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்ப என்னுடைய குடும்பத்துல ஒருத்தவங்க சிறைச்சாலை உள்ளுக்கு ஜெயிலுக்கு தூக்கி போட்டுட்டாங்கடா, நான் வந்து சமூகத்துல வந்து 4 பேர் பாக்குற மாதிரி ஒரு வீடியோட செய்யறேன்டா. இப்ப நான் எதையும் கதைக்கலாம், அதுக்காக நான் நீதியா தான் கதைக்கணும், தவற கதைக்க கூடாது. நான் வந்து நாட்டுல நடக்கிற ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கதைப்பேன், அரசாங்கத்துல நடக்கிற பிரச்சனையும் கதைப்பேன், எங்கட ஊர்ல நடக்கிறதையும் கதைப்பேன், எஸ்கே விளாகர் அவர்றதையும் கதைப்பேன். நான் எல்லா விஷயத்தையும் கதைக்கிறேன். நான் பொதுவான ஆள். ஆனா என்னுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனையோடு நடந்தா நான் என்ன செய்யணும்? அப்ப எஸ்கே விளாகர் உள்ளுக்கு இருக்கிறேன்டா, அவரோட குடும்பத்துல அண்ணாவா, அக்காவா, தம்பியா, தங்கச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட சில விஷயங்கள் நடவடிக்கையை பார்க்கும்போது உண்மையாகவே பாரிய தவறு உண்டு பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து உள்ளுக்கு இருக்கிறேன்டா என்ன செய்யணும்? இவங்க செய்யற வீடியோகளை வந்து நீதிபதி பார்க்கலாம், சட்டத்தரணி பார்க்கலாம், மக்கள் பார்க்கிறாங்க. அப்ப எவ்வளவு பொறுப்பாக செய்யணும்? ஓகே, எஸ்கே விளாகர் வந்து அவர் வீடியோக்கள்ல வந்து கதைச்ச விதங்கள் உங்களோட மனசை வந்து காயப்படுத்தி இருக்கலாம், சில நேரத்துக்கு தவறுகள் இருக்கலாம், நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு மக்களோட மனசுல வந்து ஒரு 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 இரக்கத்தன்மையையும் ஒரு அன்பையும் ஆதரவையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு பாருங்க 1500 குடும்பத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு ஈழத்து சொந்தங்கள் எங்களோட சொந்தங்கள்ட்ட இருந்து பணங்களை பெற்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உதவிகளை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு எஸ்கே விளாகர் சொல்றேன். அப்ப அந்த குடும்பங்கள் எல்லாம் ஏன் இதுக்கு வந்து ஒரு கவலையான ஒரு பதிவோ இல்லாட்டி 1-2 1500 பேரும் கதைக்க தேவையில்லை. ஒரு 100 குடும்பங்கள் 1-2 ஒரு கவன ஈர்ப்பு பெரிய ஒரு போராட்டங்கள் அப்படின்னு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டி வந்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில செய்யாம ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மட்டும் செய்யலாம் தானே? உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான அக்கறை, உண்மையான பாசம் இருக்குதுண்டா செய்யலாம் தானே? ஏன் செய்யல? நீங்க வந்து கதிரையை போட்டுட்டு உட்கார்ந்து இருந்து கதைக்கிறது இல்ல விஷயம், வெளியில எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத. இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் எப்படியும் பணம் கொடுப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச முயற்சிகள் வெற்றியளிக்க இல்லையே. சிறந்த சட்டத்தரணியை பிடிக்கணும், சிறந்த முறையில நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில கொண்டு வர்றதுக்கு நுணுக்கமாக செயற்படணும். ஆனா நீங்க செய்யறத பார்த்தா ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாம மறுபடியும் உங்களோட குடும்பத்துல இருக்கிற சொந்தமே உள்ளிக்கே இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது பெருசா பார்க்க இல்ல, சில வீடியோகளை பார்க்கும்போது பொறுப்பே இல்லாம நடந்து கொள்றது போல இருக்கு. ஒரு வீடியோ கதைக்கும் போது வந்து இவ்வளவு பொறுப்பாக கதைக்கணும், அதுவும் சட்டத்துக்கு எதிரான சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கதைக்கிறீங்க, அதுவும் ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கதைக்கிறீங்க. அப்ப எவ்வளவு நுணுக்கமாக பொறுப்பாக துல்லியமாக கதைக்கணும். இது வந்து சமைக்க போகும்போது வந்து காய்கறி வெட்டுற மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு வந்து சும்மா ஏதோ பக்கத்து வீட்டுல வந்து சகஜமா கதைக்கிற மாதிரி கதைக்கிறீங்க. அப்படி இல்ல,
அது இன்னும் உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்களை அதிகமான கோபத்தை தூண்டி இன்னும் அதிகமான முயற்சிகளை அவங்க எடுப்பாங்க. எதிரியாக இருந்தா கூட அந்த எதிரியையும் சமாளிக்கக்கூடிய அன்பால வெல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்க கையாளணும். அப்ப உங்களோட பக்கத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தவறுகள் இருக்கு. எஸ்கே விளாகர் வந்து உள்ளுக்கு இருக்கிறதுக்கு அவரோட குடும்பமும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். ஓகே, எங்கட சொந்தம் தான், எங்கட தம்பி தான், எங்கட அண்ணா தான், எங்கட மகன் தான், அவர் தவறு செய்திருக்கே, நாங்க ஒற்றுக்கொள்றோம். மக்களே, இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபக்கமும் பார்க்கணும். அவர் நிறைய அப்படின்னு கதைக்கிற விதம் ஒன்று இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் சரியாக இருந்தா கூட அந்த விதம் அன்பால் வெல்லணும். அப்படியே உங்களுக்கு அதிகமான கோபம் வருது, நீங்க வந்து உங்களை எதிர்க்கிறவங்களை வந்து கடுமையா எதிர்த்து நிக்கிறீங்க, சண்டை பிடிக்க போறீங்க, அப்படியா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு போராட்டம் ஒன்றை வந்து நீங்க நடத்தலாம் தானே, நடத்த முடியுதா? செய்யலையே இது மட்டும். அப்ப யோசிக்கணும். ஒரு சட்டம் அப்படின்றது இப்ப தற்போது வந்து கடுமையா இருக்கு. ஒரு நீதிபதியை கூட பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு தூக்கி போடுற அளவுக்கு அரசியல்வாதிகளை அடுத்தடுத்து தூக்கி உள்ளுக்கு போடுறாங்க. அதுவும் பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கு. மிகவும் நுணுக்கமாகவும் பொறுப்பாகவும் கதைக்கணும், யோசிச்சு கொள்ளணும். நான் வந்து யாருக்கும் பக்க சார்பா கதைக்க முடியாது. எஸ்கே விளாகராக இருந்தா கூட தவறு செய்திருந்தா தவறுண்டுவர், தவறுகளை நான் சுட்டி காட்டணும் தானே. அதே போல அவரும் மனசர் தான், கட்டாயம் வந்து ஒரு பிணை ஒன்று கொடுத்திருக்கலாம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொந்தங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில வந்து விசாரணைகளை முன்னெடுத்தா கூட, வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடந்தா கூட ஓகே, ஒரு பிணை ஒன்றை கொடுத்திருக்கலாம். சின்ன அவங்க வந்து இளம் பொடியனுகள் மிகப்பெரிய போதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லாட்டி வந்து மிகப்பெரிய கொலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அப்படியெல்லாம் செய்யல. ஒரு உதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு விளப்பம் இல்லாம செஞ்சிருக்கலாம், புரிந்துணர்வு இல்லாம செஞ்சிருக்கலாம். அப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம். அதுக்கு முழு முயற்சி யார் எடுத்திருக்கணும் என்றால் எஸ்கே விளாகர் அவங்களுடைய குடும்பம். அவங்க கதைக்கிற விஷயங்களே வந்து ஒரு நபரை இன்னும் அதிகமான, அதுவும் எஸ்கே விளாகர் மறுபடியும் உள்ளுக்கே வந்து வச்சிருக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோக்கள் வந்து இருக்கு. மிக தவறு. ஒரு தாயாக, ஒரு தந்தையாக அவங்களோட அப்பா எல்லாம் கதைக்க இல்ல, சும்மா குறை சொல்லக்கூடாது. நான் நினைக்கிறேன் அதை பார்க்கும்போது அவங்களோட சொந்தங்கள் என்று நினைக்கிறேன் வந்து. ஆனாலும் ஒரு அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து நீங்க செயற்படணும். ஒரு அம்மா ஒரு அவங்களோட மகன் வந்து உள்ளுக்கு இருக்கும்போது உங்களை போல நடந்து கொள்வாங்களா? அப்ப நீங்க அந்த ஸ்தானத்துல இருந்து கதைக்கிறீங்கடா, அந்த பொறுப்பு இருக்கணும் உங்களுக்கு. தேவைப்பட்ட விஷயங்கள் என்ன, இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. ஜெயிலுக்கு இருக்கிற அந்த வேதனையும் துன்பமும் அந்த சகோதரத்துக்கு, அந்த தம்பிக்கு தான் தெரியும். நீங்கள் சும்மா செய்யற வேலைகள் அப்படின்னா. அதே மாதிரி அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். நீதிபதி ஒருத்தரை பாத்தீங்கன்னா 1 மாசம் தூக்கி உள்ளுக்கு போட்டிருக்காங்க, ஜெயிலுக்கு, கடூழிய சிறை தண்டனை. அவரோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கு. அவர் வந்து அந்த தவறை வந்து பாத்தீங்கன்னா விசாரணைகள்ல வந்து ஒப்புக்கொண்டு 1 மாதம் வந்து ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்கிறாங்க. சோ அவர் யாரு, இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அம்பாறை நீதிமன்றத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த சட்டத்திரணி, அவர் வந்து சட்டத்திரணி, அதே மாதிரி நீதிபதி இரக்கமம் குவாசி நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வந்த அந்த சட்டத்திரணி தான் பாத்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் வந்து அவருக்கு தான் நடந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கவனமாக இருக்கணும். நான் கூட தவறு பண்ணுனா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப கதைக்கிற விஷயங்கள்ல பொறுப்பு இருக்கணும். அதுக்காக அநீதி நடந்தா நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதையும் சொல்லிக் கொள்றோம். நாங்க தவறு செய்திருந்தா எங்களையும் தூக்கி உள்ளுக்கு போடுவாங்க. ஆனால் எங்கட சமூகத்துக்காக, எங்கட மண்ணுக்காக, எங்கட தேசத்துக்காக சிறைச்சாலைக்கு போறதுக்கு மட்டுமில்ல, எதுக்கும் தயார் தான். அப்ப அந்த தைரியம், அந்த கட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படியா இருந்துச்சுன்னா அதே விஷயத்தை வந்து நீங்க கதைக்கணும். நாங்க மண்ணுக்காக, மக்களுக்காக கதைக்கிறோம். எஸ்கே விளாகருக்கு மட்டும் கதைக்க இல்லை, அவரும் எங்கட தேசத்துக்குள்ள, எங்கட மண்ணுக்குள்ளதான் இருக்கிறார். எதிரியாக இருந்தா கூட எதிரிக்காகவும் போராடி அவருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு போராடுற இனம் தான் எங்கட தமிழ் இனம். நன்றி மக்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.